எல்லாருக்கும் வணக்கங்க. சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான மே மாத பலனை தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய மே மாதத்தில் கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக ஆணித்தரமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மே மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை சித்திரை நட்சத்திரம் சொல்லக்கூடிய தன்வந்திரி கடவுள் அவதரித்த நட்சத்திரம் 4வது பாதம் துலா ராசி மகர லக்னத்தில் இந்த மாதம் பிறக்கப்படுது. சிம்ம ராசியாதிபதி சூரியன் தனஸ்தானாதிபதியோடு சேர்ந்து புதனாதித்ய யோகத்தில் இருக்கும் பொழுது தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அது மட்டும் இல்லை, சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிராப்தம் என்னன்னா ராசியாதிபதி சூரியன். அந்த சூரியன் உச்ச நிலையில் தனஸ்தானாதிபதியோடு சேர்ந்து தைரியஸ்தானத்தை பார்க்கக்கூடிய ஒரே மாதம் இந்த மாதம் தானுங்க. அப்போ தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதனும் தனகாரகன் சொல்லக்கூடிய குருவும் உங்கள் ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியனும் 3 கிரகங்களுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 3வது பாவகன் சொல்லக்கூடிய அந்த தைரியஸ்தானத்தை பார்க்குது. உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இத்தனை நாள் எந்த தொந்தரவுகளாக இருந்தாலும் படிப்பு இருக்குதுங்க, படித்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லை, உழைப்பு இருக்குது உயர்வு இல்லை, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லை, எதிர்பார்ப்புகளுக்கு பஞ்சம் இல்லை பாருங்கள். எதிர்பார்ப்புகள் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு ஒவ்வொரு நேரத்துலையும் இருக்க தானே செய்யுது. அப்போது நம்மளுடைய கிரக அமைப்புகள் சாதகமாக இருந்தால் யார் எங்கே கொண்டு போய் விடணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் அழகாக இந்த பிரபஞ்சம் விட்டுடும். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுடைய முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய தடைகள் சூரியனை கண்ட பனித்துளி போல விலகக்கூடிய நாட்கள் மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரை. அது மட்டும் இல்லை, சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு லாபஸ்தானத்தில் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் இருக்கக்கூடிய கடைசி மாதம் இந்த மாதம் தானுங்க. ஏன்னா வாக்கிய பிரகாரமும் இந்த மே மாதத்தில் குரு பயிற்சி அடைகிறாரு. திருக்கணித பிரகாரம் ஜூன் 1ஆம் தேதி பயிற்சி அடைஞ்சிடுறாரு. அப்போது இந்த மே மாதம் அப்படின்றது லாபஸ்தானாதிபதி 11வது பாவகம் லாபஸ்தானத்தில் தனகாரகன் சொல்லக்கூடிய கிரகம் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கடைசி மாதம். அஷ்டமச்சனை இருந்தது. அந்த அஷ்டமச்சனியால் வரக்கூடிய தொல்லைகள் கூட குரு பகவானுடைய பார்வைப்படுறதுனால சாதகமாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கலாம். உண்மை அதுதான். காசு பணத்துக்காக கஷ்டப்படுறீங்களோ இல்லையோ, நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் சங்கடப்படுறவங்க தான் சிம்மராசியில் பிறந்தவங்க அதிகம். ஏன்னா பொதுவாக சிம்மராசியில் பிறந்தவங்க 10 ரூபா கொடுத்து இதில் தான் பிழைக்கணும், பிழைச்சி காட்டிடுவீங்க. 10,000 ரூபா கொடுத்தாலும் அந்த 10 ரூபா பொழப்பு தான். ஆடம்பரம்ன்றது இல்லை, அகலக்கால்ன்றது இல்லை, எப்பயும் ஒரே வாழ்க்கை தான். அதனால் அஷ்டமச்சனி காலகட்டத்தில் கூட பெரிய லெவலில் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு சிக்கல் கிடையாது. இப்போ கூட எப்போ நான் அடுத்த லெவலுக்கு போக முடியும், எப்போ நான் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைக்கு வர முடியுன்ற ஆதங்கத்தில் தான் இந்த வீடியோ பார்ப்பீங்க. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் நமக்கு சௌகரியமாக இருக்குதுங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. சுபஸ்தானாதிபதி 8வது பாவகத்தில் இருந்தார் ஒரு 1.5 மாத காலம். இந்த மாதம் 12ஆம் தேதி மே மாதம் 12ஆம் தேதி சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் சூரியனோட சேர்ந்து, சூரியனும் செவ்வாவும் ஒரே பாவகத்தில் சூரியமங்கல யோகம், புதனும் சூரியனும் ஒரே பாவகத்தில் புதன் ஆதித்ய யோகம். இது எல்லாமே நமக்கு இந்த மே மாதம் 16 தேதிக்குள்ளார நம்மளுடைய எண்ணங்கள் நிறைவேறும், நம்மளுடைய செயல்கள் முழுமையாக செயல்படும், நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடைகிற அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. நேரம் மட்டும் சாதகமாக இருந்தால் போதாதுங்க, நேரத்தோடு சேர்ந்து நாமளும் பயணித்தாதான் போக முடியும். இதுக்கு முன்னுக்கு எதிர்நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னா இந்த கோச்சார கிரக நிலைகள் போகிற தண்ணியில் நீச்சல் அடிக்கிற மாதிரி. எதிர்காலத்தில் நம்ம சைக்கிள் ஓட்டுறதுக்கும் போகிற காற்றில் நம்ம சைக்கிள் ஓட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி சிம்ம ராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக அமைப்புகள் சாதகமான அனுகூலங்களை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது. அதை பயன்படுத்திக்கிடுங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் 30 பிள்ளைங்க 40 பிள்ளைங்க ஒரு வகுப்பில் படித்தாலும் எல்லாருடைய மனசுலையும் மதிப்பெண் எடுக்கணுன்ற எண்ணத்தில் படிப்பாங்க. ஆனால் ஒத்த பிள்ளை தான் மதிப்பெண் எடுக்குது. அப்போ நேர காலங்களோட முயற்சி இருக்கணும், அதை செய்து பாருங்கள். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. அதை விட தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். அந்த தொழில் ஸ்தானத்துக்கு சூரியன் 16ஆம் தேதி வராரு.
சிம்மராசியில் பிறந்தவங்க தயவு செய்து நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, 16ஆம் தேதியிலிருந்து 31 தேதிக்குள்ளார, மே மாதம் 16லிருந்து 31க்குள்ளார சுய தொழில் செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு மாற்றங்கள் வரும். நீங்கள் நினைக்கலாம், சார் அஷ்டமச்சனி இருக்குது, இந்த நேரத்தில் போய் சுய தொழில் செய்ய சொல்கிறீங்களே சார் அப்படின்ட்டு. உங்களுடைய ராசியாதிபதி சூரியன் தொழில் ஸ்தானத்தில் இருக்கையில் செவ்வாவுடைய சாரம் சொல்லக்கூடிய மிருகசீரிசு நட்சத்திரம், நீங்கள் மிருகசீரிசு நட்சத்திரத்துக்கு வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். முதல்ல சூரியன் தன்னுடைய சுயசாரத்துக்கு தான் வரார், ரிஷபத்துக்கு, தொழில் ஸ்தானத்துக்கு. கார்த்திகை நட்சத்திரம் 2வது பாதத்துக்கு வருவார். அப்போ தொழில் காரகன் சொல்லக்கூடிய சனி தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறாரு. தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதியை பார்க்கிறாரு, உங்கள் ராசியாதிபதி சூரியனை பார்க்கிறார். இது எல்லாமே நல்ல அனுகூலமாக இருக்கும். அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரத்தில் இப்போ பர்மனெண்ட்டாக வேலை செஞ்சுக்கிட்டு இல்லை, ஒரு டெம்பரவரியாக வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னா இந்த நேரத்தில் பர்மனெண்ட்டான வேலை வாய்ப்புகள் உருவாகும். இல்லை அரசியல் துறையில் உள்ளவங்களுக்கு அந்த நேரம் நல்ல விதமாக இருக்கும். அதே மாதிரி வெளியூர் வெளிநாடு போகணுன்ற எண்ணத்தில் இருக்கிறனுங்க அப்படின்னா அந்த நேரம் நல்ல அனுகூலங்கள் கொடுக்கும். சுய தொழில் செய்கிறனுங்க, செய்யணும்னு ஆசை இருக்குதுங்க, செய்ய முடியலையன்ற ஆதங்கம் இருக்குதுங்க அப்படின்னா சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய மே மாதம் 16 தேதிக்கு மேற்கொண்டு 31 தேதிக்குள்ளார நிச்சயம் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்க போகுது. அதில் மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகத்தில் அஷ்டம சனியாகவே இருந்தாலும் உத்திரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதத்தில் இருக்கார். பிறகு ரேவதி நட்சத்திரத்துக்கு வந்து தானங்க தீரணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் சனி பகவான் புதனுடைய சாரம் வாங்கி புதனுடைய வீடான தனஸ்தானத்தை பார்ப்பது நமக்கு நல்லது. அப்போ நமக்கு 19 தேதி 20 தேதியிலிருந்து வச்சுக்கோங்களேன், 19 20 தேதியிலிருந்து மே மாதம் 30 31 தேதிக்குள்ளார எனக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குதுங்க, பணப்பிரச்சனை அதிகமாக இருக்குது, வேலையில் இடமாற்றங்களை செஞ்சுக்கணுன்ற எண்ணம் இருக்குது, முடியுமா முடியாதா, என்னுடைய பொருளாதார பிரச்சனையை நான் சரி செஞ்சுக்க முடியுமா முடியாதா அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு தொழில் நிமித்தமாக நல்ல நேர காலங்கள் வரப்போகுதுன்னு சொல்லிட்டேனுங்க. அப்போ அந்த 20 தேதிக்கு மேற்கொண்டு 19 20 தேதிக்கு மேற்கொண்டு பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரி செஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழி ஏற்படும். பொதுவாக சிம்ம ராசியில் பிறந்தவங்க ஈஸியாக கெட்ட பேர் வாங்கிடுவீங்க. நல்லதே செஞ்சாலும் கெட்டவன் தான் அப்படின்ற ஒரு பேர் தான் வரும். ஆனால் இந்த நேரத்தில் வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டு இருந்தாலும் சரி, செய்யாத தப்புக்கு செஞ்சன்ற தண்டனை உருவாகி இருந்தாலும் சரி, இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமான ஒரு அனுகூலத்தை கொடுக்க போகுதுன்றதில் மாற்று கருத்து ஒன்றும் கிடையாது. இப்போவும் சொல்கிறேன், சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக ஒரு சிறப்பான ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்றதில் இதில் ஒரு மாற்று கருத்து கிடையாது. நிச்சயமாக நல்லதே நடக்கும். இதில் மாற்று கருத்து இல்லை, அனுபவித்து சொல்லுது. மீண்டும் சிம்மராசியில் பிறந்தவங்களை ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் அதாவது சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.